வெல்கம் பேக் டு கேத்தி சாமிஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் 2 ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். பொரி உருண்டையும் அது கூட கார்த்திகை அப்பமும் செய்ய போகிறோம். இந்த 2 ரெசிபியுமே ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதீங்க பாருங்கள். நிறைய டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ வாங்க ஒரு ½ அன் ஹவரில் இந்த 2 ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அப்போ செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வெல்லம் கரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் இந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். அப்போ செய்யறதுக்கு பாகுபதெல்லாம் எதுவும் வர தேவையில்ல, நல்லா வெல்லம் கரைச்சிருந்தா போதும். இந்த வெல்லத்தில் கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்குது, அதனால நான் இது கரைஞ்சதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணிப்பேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தோம்னா வெல்லம் சீக்கிரமாகவே கரைஞ்சிடும். சூடாக இருக்கும் போது நம்ம மாவில் சேர்க்கக்கூடாது. நல்லா ஒரு 10 நிமிஷம் இது கரைஞ்சதுக்கப்புறமா ஆறட்டும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அப்பத்துக்கு அரிசி மாவு அரைச்சிக்கலாம். நான் இதுக்கு அதே கப்பில் வெல்லம் எடுத்தோம்ல, அந்த கப்லேயே 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. இப்போது ஊற வச்ச அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இது கூட நான் ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் நல்லா பவுடராக அரைச்சிக்கணும். எது குருணையாக ரவை சைஸ்க்கெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் ஒரு பழம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் பழம் இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம எடுத்துருக்க 1 கப் அரிசிக்கு 1 பழம் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். ரொம்ப நிறைய பழம் போட்டோம்னா கொஞ்சம் எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சுருக்கோம்ல வெல்லம், அதை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மறுபடியும் அரைச்சிக்கலாம். பழம் வெல்லம் எல்லாமே மிக்ஸ் ஆகி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நான் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கிட்டேன், 1/2 டம்ளர் அளவுக்கு. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா மாவு ரொம்ப அப்பம் கெட்டியாக இருக்கும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டில் இருக்கணும், ரொம்ப காஞ்சிருக்கக்கூடாது. இந்த மாதிரி மாவு கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம். நீங்கள் நல்லா பெரிய அப்பமாக வேணும்னா மாவு நிறைய ஊற்றிக்கோங்க. நான் சின்னதாகவே ஊற்றிக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக உள்ளெல்லாம் வேகும். அப்பம் ஊற்றுறதுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப குழியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அப்பம் தான் ஊற்றி எடுக்க முடியும், இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா குட்டி குட்டியாக நிறைய அப்பம் ஒரே டைமில் சுட்டு எடுக்கலாம். ஆயில் ஹீட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அப்பம்லாம் வெடிச்சு போன மாதிரி இருக்கும். அதனால் சிம்லேயே வச்சு சுட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று கலர் சேஞ்சாக ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு அப்பம் அப்படியே வரிசையாக ஊற்றிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைடு உப்பி வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இந்த கலரில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சைட்லலாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக இருக்கும். எல்லா அப்பமும் பொரிச்சு எடுத்தாச்சு. சாஃப்டாக வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் சோடா உப்பு கூட போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், வெளியெல்லாம் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பொரி உருண்டை செய்யலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போது இதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பாகு எடுக்க போகிறேன், அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்படியே சுத்தமான வெல்லமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. வெள்ளம்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் இதை ஃபில்ட்ரு பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் கண்டினியூஸாக நல்லா கொதிக்க விட்டுக்கலாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு. பொரி உருண்டை செய்யறதுக்கு வெல்லத்தோட பாகுபதம் நம்ம தண்ணியில் விட்டதுக்கப்புறமா கையில் எடுத்து நல்லா உருட்டுறதுக்கு வரணும். தட்டில் எடுத்து போட்டோம்னா நல்லா டிங்குன்னு சத்தம் கேட்கணும். அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். பாகோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கணும். இப்போது ஃப்ளேம் சிம்லேயே தான் இருக்கணும். தட்டில் தண்ணி வச்சுருக்கேன். ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் விட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கையில் எடுத்தோன்னா தண்ணியில் கரைஞ்சிலாம் போகாமல் இந்த மாதிரி சேர்த்து விட்டு கையில் எடுத்து உருட்டுறதுக்கு வரணும். இப்போ பாருங்கள், வெறும் தட்டில் போட்டால் அந்த மாதிரி சவுண்ட் வரணும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொரி சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம 2 கப் வெல்லம் எடுத்தோம்ல, அதே கப்பில் 6 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கிறேன். அதுவே கரெக்டாக இருக்கும். பொரி கொஞ்சம் நமுத்து போன மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டைம் வானலில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பொரி உருண்டையும் கிறிஸ்பியாக இருக்கும். இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா லைட்டாக அது சூடாக இருக்கும் போதே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் பொரி உருண்டை கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். கையில் கொஞ்சமாக நெய்யோ இல்லைனா கையை தண்ணியில் நனைச்சிட்டு கூட உருண்டை பிடிக்கலாம். ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. அந்த பாகு வந்து நம்ம கையில் ஒட்டாத அளவுக்கு இருந்தால் போதும். சூடாக இருக்கும், கொஞ்சம் சூட்லேயே பிடிச்சாதான் பொரி உருண்டை கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும்.
இதே மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக இந்த பாத்திரத்தில் ஒட்டி இருக்குல்ல, அதெல்லாம் நம்மளால் அந்த கரண்டியில் எடுக்க முடியாது, உடையும் பொரியெல்லாம். லைட்டாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணோம் அப்படின்னா அந்த பாகெல்லாம் மெல்ட் ஆகும். அதுக்கப்புறமா கரண்டி வச்சு இது எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கலாம். பொரி எதுவுமே வேஸ்ட் ஆகலை. இந்த மாதிரி எடுத்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். அவ்வளோதான். இதை எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும், வெளியில் வைக்கக்கூடாது. அவ்வளோதான், நம்மளோட கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் மைதா மாவில் செஞ்ச அப்போ ரெசிபியும் போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். இந்த 2 ரெசிபியும் நாளைக்கு ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமியஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.